أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண்மணி தன் மீது விதிக்கப்பட்ட ஜக்காத்தை அழகான முறையில நிறைவேற்றுவா. இந்த சூரா முஃமினூன்ல முஃமின்களுடைய பண்பு அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். திண்ணமாக இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தங்களுடைய தொழுகையில பயபக்தியை மேற்கொள்வாங்க. சும்மா ஏதோ பொடுப்போக்கா டைம் வந்துருச்சு, தொழுதுச்சோ, ஒரு கடமை நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. தங்களுடைய தொழுகைய பயபக்தியோட அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறோம், நம்ம ரப்போட பேசுறோம், நம்ம ரப்பு நம்மளை பார்த்துட்டு இருக்கான், நம்மளுக்கு பதில் சொல்றான் அப்படிங்கிற அந்த உள்ளட்சத்தோட சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதீன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப மேலும் வீணானவற்றிலிருந்து விலகி இருப்பாங்க. வீணான எந்த ஒரு செயலின் பக்கம் போக மாட்டாங்க. வல்லதீனஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன் இன்னும் ஜகாத்தை அதன் நெறிமுறைப்படி செயல்படுத்தக்கூடியவர்களா இருப்பார்கள். அப்போ ஜகாத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, அதுக்கு சட்டதிட்டங்கள் இருக்கு. அவைகளை பேணி அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் தங்களுடைய வெட்டுத்தலங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். மிக ஒழுக்கமான மக்களா இருப்பாங்க. அந்த ஆணா இருந்தாலும் சரி, முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணியா இருந்தாலும் சரி, எப்படி இருப்பாங்க? தன்னுடைய வெட்டுத்தலங்களை பாதுகாத்துக்கிடுவாங்க, ஒழுக்கத்தோட கற்பொழுக்கத்தோட நடந்துக்கிடுவாங்க. அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்ற வார்த்தை பாருங்க, இல்ல அலா அஸ்வாஜியும் மலக்கத்து ஐமானுகும் தங்களுடைய மனைவியரிடமோ அல்லது வழக்கரம் சொந்தக்கமாக்கி கொண்ட அந்த பெண்களிடமோ தவிர அத்தகைய நிலையில அவர்கள் பழிப்பிற்குரியவர்கள் அல்ல. தன்னுடைய ஜோடி, தன்னுடைய தனக்கு ஹலாலாக்கப்பட்டதை தவிர வேற எந்த பக்கமும் போகவே மாட்டாங்க. அவங்களோட அவங்க தாராளமா விரும்பின மாதிரி இருக்கிறதுல எந்த ஒரு தப்போ எந்த ஒரு பழிப்புக்குரியதோ இல்லை அப்படிங்கறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, ஆயினும் எவர்கள் அதற்கப்பாலும் ஆசைப்படுகிறார்களோ அவர்களே வரம்பு மீறக்கூடியவர்கள். பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அழகா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டா அது எங்க கொண்டு போய் முடியும்? பேராசை, பேர் நஷ்டத்துல கொண்டு போய் முடியும். அதுதான் வரம்பு மீறக்கூடியது அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு, இன்னும் அவர்கள் தங்களுடைய ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை பேணி காக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். மேலும் தங்களுடைய தொழுகையை பேணுவோரா இருப்பார்கள். ஆரம்பத்துல அல்லாஹ் சொன்னா தொழுகை பேணுவார்கள், திரும்பவும் அல்லாஹ் சொல்றான் தொழுகையை அங்க பயபக்தியோட சொல்லுவார்கள், இங்க பேணுதலோட சொல்லுவார்கள். இவர்கள்தான் உலாய்குமுல் வாரிசூன். எங்க இவர்கள்தான் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்துக்கு வாரிசு. அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அந்த ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்துல என்றென்றும் அந்த நிலையா தங்கி வாழ்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முஸ்லிம் பெண்மணிட்ட ஜகாத்துங்கிற கடமைங்கிற அந்த அளவு செல்வம் இருந்துட்டா அது முறையா துல்லியமா கணக்கிட்டு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட காலத்துல அதை அவள் நிறைவேற்றுவா. கடமையான அளவை ஆர்வத்தோடும் பேணுதலோடும் தன்னுடைய செல்வத்திலிருந்து கரெக்டா அதை வெளியாக்கிடுவா. ஏன் தெரியுமா? ஜக்காத்துங்கிறது இஸ்லாமிய அடிப்படை கடமையில ஒன்றா இருக்குது. இந்த ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது ஒவ்வொரு ஆண்டும் முறையா அது அழகான முறையில கணக்கிட்டு கொடுக்கணும். அதுல எந்தவித அலட்சியமோ கவனக்குறையவோ இருக்கக்கூடாது. உண்மையான ஒரு முஸ்லிம் பெண்மணி அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பா. தனது மார்க்க கடமைகளை பேணுண்டு அஞ்சுவா. தன் மீது கடமையாக்கிக்கிட்ட சின்ன அளவு ஜக்காத்து தொகையா இருந்தாலும் சரி, அல்லது பெரிய அளவு ஜக்காத்து தொகையா இருந்தாலும் சரி, தன்னுடைய செல்வத்திலிருந்து அத எந்த ஒரு தந்திரங்களையும் கையாளாம தப்பித்துக் கொள்கிற வழியை தேடாம அழகான முறையில ஜக்காத்து கொடுப்பா. ஏன்னா எத்தனையோ பேரு நம்ம ஜக்காத்தோட அளவு நிர்ணயில 5 கிராம் இருக்கிற நகை யாருக்கிட்ட இருக்கோ அவங்க ஜக்காத்து கொடுக்கணும். 11 பவுன் 12 பவுன் வாங்கினதோட 2 பவுன் சேனத்துக்கு பேத்திக்கு கொடுத்துடுறது, இல்ல தங்கச்சிக்கு கொடுத்துறது. அப்ப 10 பவுன் தானே இருக்கும். இப்படி தந்திரங்களை உபயோகப்படுத்தக்கூடாது.
இப்போ 40 ஆடு இருந்தா ஒரு ஆடு ஜக்காத், 40 வந்து 2 ஆடை தம்பி வீட்டுக்கோ தங்கச்சி வீட்டுக்கோ இல்ல மாமா வீட்டுக்கோ யாருக்காச்சும் கொடுத்துருது. 38 தானே இருக்கு, கொடுக்க தேவையில்ல. இந்த மாதிரியான தந்திரங்களை கையாள கூடாது. சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி. ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய ரப்புக்கு பயந்து அவன் முன்னாடி நிக்கணுங்கிறத அஞ்சி, ஜக்காத்துங்கிற கடமை இஸ்லாத்தின் தூண்களில் ஒன்னா இருக்குங்கிறத தெரிஞ்சு எந்த ஒரு தந்திரங்களையும் கையாளாகாம, தப்பிக்கிற வழிய தேடாம அழகான முறையில ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவளா இருப்பா யாரு? ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண்மணி. அதே மாதிரி இந்த ஜக்காத்துங்கிறது அல்லாஹ் நிர்ணயிச்ச பொருள் சார்ந்த வணக்கமா இருக்கு. எப்படி உடல் சார்ந்த வணக்கம் இருக்கு, பொருள் சார்ந்த வணக்கம் இருக்கு, நம்பிக்கை சார்ந்த வணக்கம் இருக்கு. ஈமான் நம்பிக்கை கொள்றோம் இல்லையா? அதே மாதிரி உடலால் சார்ந்த வணக்கம் தொழுகை, நோன்பு, இதெல்லாம் நம்ம வைக்கிறாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி பொருள் சார்ந்த இபாதத் என்ன அப்படின்னு சொன்னா அது ஜக்காத்து. அந்த குறிப்பிட்ட அளவு ஜக்காத்துக்கு சொந்தமாக்கிட்டோம்னு சொன்னா ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் அல்லாஹ் இந்த வணக்கத்தை கடமையாக்கி இருக்கான். அதுக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு அந்த ஜக்காத்துங்கிற அந்த இபாதத், அந்த வணக்கம் கடமை இல்லை. இப்ப 10 கோடிக்கு கீழே நகை வச்சிருக்காங்களா, அவங்களுக்கு அந்த ஜக்காத்து கடமை இல்லை. அந்த 10 பவுன் வாங்குற அளவுக்கு கூட காசு அமௌண்ட் சேமிப்புல கம்மியா இருக்கா, அவங்களுக்கும் கடமை இல்லை. 40 ஆடு நம்ம ஜக்காத்து கொடுக்கணும், 30 தான் இருக்கா, கடமை இல்லை. ஒட்டகம் அதுல ஒரு அளவு இருக்கு, அதோட கம்மியா இருக்கா, கடமை இல்லை. மகசூல் விவசாயம் செய்யறவங்க ஒவ்வொரு விவசாயத்துக்கும் தகுந்த மாதிரி அந்த இடத்திலேயே ஜக்காத்து கொடுக்கணும், அந்த அமௌண்டோட கம்மியா இருக்கா, கடமை இல்லை. ஆனா அதை விட அதிகமாகும் போது எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 2 இனத்தவருக்கும் அல்லாஹ் தஆலா ஜக்காத்தை கடமை ஆக்கியிருக்கான். அந்த ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறது அது மார்க்க கடமைங்கிறத மறுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேற்றிரும். அப்படி நம்ம மேல் ஜக்காத் கொடுக்கறதுக்கு தகுதியும் கடமையும் அந்த பொருட்களும் நம்ம இருந்து கொடுக்காம இருந்தா இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டே வெளியாகக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. அது மட்டும் இல்ல, இறைவனை நிராகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்திடும். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய சட்டம் இல்லையா? அது நம்ம செய்யாம இருக்கும்போது அதை நிராகரிக்கக்கூடிய அந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க இல்லையா? அதனால அது இறை நிராகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய செயலா இருக்கு. இதே இஸ்லாமிய ஆட்சி இருந்து ஒருத்தர் ஜக்காத்து கொடுக்காம இருந்தா அவர் கொல்லப்படுவாரு, அவரோட உயிர் மதிப்பற்றதாயிரும். நம்ம இஸ்லாத்தின் ஃபர்து 5, இஸ்லாத்தின் கடமைகள் முதல்ல நம்ம படிப்போம் பாத்தீங்களா, அதுல ஒண்ணு ஜக்காத். அதை யார் நிராகரிப்பாரோ, அதை யார் தகுதி இருந்து நிறைவேற்றாமல் இருப்பாரோ அவர்களுடைய உயிர் மதிப்பற்றதா போயிடும். மார்க்க சட்டங்கள்ல விவரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜக்காத்தை பத்தி முறையா முழுமையா கொடுக்காதவர் தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஜக்காத்துங்கிறது பொருள் சார்ந்த இபாதத்தா வணக்கமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறான். இத பத்தி சொல்லும் போது ஜக்காத்தை கொடுக்க மறுத்து இஸ்லாமை விட்டு விலகிய மக்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டக்கூடிய அந்த செய்தி இன்னைக்கும் காதுல ஒலிக்கக்கூடியதா இருக்கு. அல்லாஹ் மீது சத்தியமா தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் இடையில வித்தியாசம் காட்டுவோரிடம் நிச்சயமா நான் போர் செய்தே தீருவேன். சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்ட செய்தி இது. அப்போ ஜக்காத்தை கொடுக்க தொழுறாங்க, ஆனா ஜக்காத்து கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொன்னா ஜக்காத்து தனியா தொழுகை தனியா பிரிச்சுட்டாங்க இல்லையா? அப்படி பிரிச்சு காட்டுவாரோட நான் போர் செய்வேன், போர் செஞ்சு அவங்க ஜக்காத்தை எடுப்பேன் அப்படின்னு சொன்னா அப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தேன் இல்லையா, அவருடைய உயிர் கொல்லப்படும். அந்த மாதிரி சொல்றாங்க. தொழுகை வேற ஜக்காத் வேற இல்ல. அல்லாஹ் எங்க எல்லாம் தொழுகையை சொல்றானோ ஜக்காத்தை சேர்த்து சொல்லக்கூடியவனா இருக்கிறான். அப்ப தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஜக்காத்து கடமையா இருந்தா அத அதற்குரிய நேரத்துல குறிப்பிட்ட அளவுக்கு நான் எக்கச்சக்கமா கொடுக்குறேன் அதனால பரவாயில்லையா அப்படின்னு கேட்டா அது இல்ல, அதெல்லாம் தர்மத்துல போயிடும். ஜக்காத்துங்கிறது அளவு இருக்கு, அந்த அளவை பார்த்து கரெக்டா அந்த அளவுக்கு அதுக்கு மேல் மிச்சமா அப்புறமா கொடுக்கலாம். ஆனா நான் பரவாயில்ல, நான் கணக்கெல்லாம் பார்க்கல, நான் நிறைய கொடுக்கத்தான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா அது இஸ்லாத்துல அந்த ஜக்காத்துடைய கொடுத்த லிஸ்ட்ல வராது, சதக்கால போயிரும், தர்மத்துல போயிரும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வார்த்தைகள் மிக மகத்தானது என்றும் நிரந்தரமானது, மார்க்கத்தின் கண்ணியத்தை தெளிவுபடுத்தக்கூடியதா இருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுத்த வார்த்தை. மார்க்கமும் உலக செயல்பாடுகளும் ஒன்னோடு ஒன்று இணைந்ததா இருக்கக்கூடியதா இருக்கு. அந்த மார்க்கத்தோட இயற்கையான ஒரு விஷயத்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப அழகா
புரிஞ்சு வச்சிருந்ததுனால அவங்க என்ன சொன்னாங்க, யார் ஒருத்தர் ஜகாத்தையும் தொழுகையும் பிரிச்சு காட்டுறாங்களோ அவங்களோட நான் போர் செய்வேன் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய விஷயங்களை நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம மேன்மேலும் குர்ஆனுடைய வசனங்கள் நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்களில் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை எனும் ஈமான் கோட்டையை கட்டுவதில் தொழுகை மற்றும் ஜக்காத் இரண்டையும் இணைத்தே கூறுகின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதனாலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஜக்காத்தையும் தொழுகையும் பிரிச்சு பார்க்க கூடாது. தொழக்கூடிய ஒவ்வொருவரும் ஜக்காத் கடமையாக இருந்தால் அதை கண்டிப்பா கொடுக்கணும், அப்படி கொடுக்காதவர்களோடு நான் போர் செய்வேங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஷைபவங்க ஒரு வசனத்தை எடுத்து காட்டுறாங்க. சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயம் 55வது வசனத்துல சொல்லி காட்டுறாங்க, நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய தூதரும் இன்னும் எவர்கள் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தும் கொடுத்து அல்லாவின் கட்டளைகளை எந்த நேரமும் தலை சாய்த்து வருகிறாரோ அவர்களும் தான் உங்களுடைய உண்மையான தோழர்கள் ஆவார்கள். அப்போ அல்லாஹுடைய தோழர்கள் யாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடியவங்க, அவனுடைய தூதருடைய கட்டளையை உண்மையாகவே நம்பி தொழுகையை கடைபிடித்து யார் ஜக்காத்தை கொடுத்து வர்றாங்களோ அவங்கதான் உங்களுடைய உண்மையான தோழர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5வது அத்தியாயத்துல 55வது வசனத்துல சொல்றான். அதுக்கடுத்த வசனத்துல சொல்றான், நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், மார்க்க வரியான ஜக்காத்தும் கொடுத்து வாருங்கள். தொழுகையில் ஒன்று சேர்ந்து குனிந்து ருக்கு செய்பவர்களிடம் நீங்களும் குனிந்து ருக்கு செய்யுங்க. சூரத்துல் பக்ரா 43வது வசனம். அப்ப பாருங்க, தொழுகை டைம் வந்தா அந்த தொழுகை நிலை நிறுத்துங்க, உங்களுடைய கூட்டான தொழுகைய ஜமாத்துல பள்ளிக்கு போய் நிறைவேற்றுங்க. அதே நேரத்துல மார்க்கத்தின் வரி, இன்கம் டாக்ஸ் சொல்றோம், ஆனா இஸ்லாத்துல இந்த மார்க்கத்துல செலுத்தக்கூடிய வரி எதுவா இருக்கு? ஜக்காத்தா இருக்கு. அதுக்கடுத்து யார் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தையும் கொடுத்து வருகிறார்களோ அவர்களுக்குரிய கூறி அவர்களுடைய இறைவனிடத்தில் அவர்களுக்கு உண்டு. அன்றி அவர்களுக்கு மறுமையில் எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இதோ சூரத்துல் பக்ரா 277வது வசனம். அப்போ 3 வசனங்களை இந்த இடத்துல இமாம் அவர்கள் நமக்கு எடுத்து கொடுத்து, தொழுகையும் ஜக்காத்தும் பிரிக்க முடியாதது, ஜக்காத் மார்க்கத்தில் கடமையான ஒண்ணு. யார் தொழுகையை சரியான முறையில கடைபிடித்து ஜக்காத்தை கொடுத்து வர்றாங்களோ அவங்களுடைய கூலிய அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, அவங்க மறுமையில இந்த உலகத்திலயும் சரி, தன்னுடைய மரணம் தன்னுடைய குடும்பத்தார்களையும் பிள்ளைகளையும் சொத்துக்களையும் விட்டுட்டு போனாலும் அவங்களுக்கு பயமும் இல்ல, அச்சம் இல்ல. மறுமையிலேயே எந்த ஒரு பயமும் இல்ல, அவங்க கவலைப்பட மாட்டாங்க, துக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். அப்போ ஒரு இஸ்லாமிய பெண், ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண், அவளுடைய செல்வத்துல முழு சுதந்திரம் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவளுடைய செல்வம் அவளுக்கே உரியது. அவ யாருக்கு செலவழிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை. மாறா ஒரு ஆண் தான் அவனுக்கு தேவையான செலவு, குடும்பத்துக்கு தேவையான செலவு, பிள்ளைங்களுக்கு தேவையான செலவு, வீட்டு வாடகை, சாப்பாடு, துணிமணி, எல்லா செலவும் செய்ய வேண்டியது ஒரு ஆண் மீதுதான் கடமை. ஒரு பெண் தன்னுடைய சொத்து அவ வச்சிருந்தாண்டா, அவ சம்பாதிச்சாண்டா, அவளுடைய தாய் வீட்டுல இருந்து வந்துச்சுன்னா என்ன எப்படி அவளுக்கு சொத்துக்கள் வந்தாலும் சரி அது அவளுக்குத்தான் உரியது. இஸ்லாம் அந்த அளவுக்கு பெண்களுக்கு சுதந்திரத்தையும் முன்னுரிமையும் கொடுத்ததா இருக்குது. இதுல அவ என்ன செய்யணும்? இந்த பெண் தன்னுடைய ஜக்காத்து கடமையா இருந்தா அந்த ஜக்காத்தை ஏழை மக்களுக்குரிய உரிமைங்கிறத இஸ்லாம் நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்கு. அதனால எந்த ஒரு முஸ்லிம் பெண்ணும் அதுலயும் முன்மாதிரியா இருக்கக்கூடியவர் ஜக்காத்தை தன்னுடைய செல்வத்தில இருந்து வெளியாக்குறதுல முறைகேடு எதுவும் செஞ்சிடக்கூடாது, அதை செலவழிக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. தான் ஒரு பெண் தானே, செலவு செய்ய பணிக்கப்பட்டதெல்லாம் ஆண்கள் தானே, அப்ப ஆண் தானே அதுக்குரிய ஜக்காத்தை கொடுக்கணும்னு தப்பிக்கவும் முயற்சி செய்யக்கூடாது. அவளுக்கு என்ன கடமை இல்ல? குடும்பத்துக்கு பார்க்க வேண்டிய கடமை இல்ல, சாப்பாட்டுக்கு செலவழிக்க வேண்டிய கடமை இல்ல,
வீட்டுக்கு செலவுக்கு, மத்ததுக்கு டிராவல் செலவுக்கு, படிப்பு செலவுக்கு, அதுகளுக்கெல்லாம் கடமை இல்லை, அதுக்கெல்லாம் ஆண்கள் மீது. ஆனா உன்னுடைய சொத்து உனக்கு உரியதுன்னு சொன்னத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அதுக்குரிய ஜக்காத்தை நீதான் கொடுக்கணும். கணவனோ தகப்பனோ இல்ல கூட உடன்பிறப்புகளோ உன்னுடைய சொத்துக்கு கொடுக்கவே மாட்டாங்க. நீதான் உன்னுடைய சொத்துக்கு கொடுக்கணும். நான் தான் ஒரு பெண்ணா இருக்கனே, நான் தான் கொடுக்க வேண்டிய குடும்பத்து செலவழிக்கிறதுக்கு என் மேல எல்லாம் கடமை இல்லைன்னு சொன்ன மாதிரி ஜக்காத்தும் கொடுக்க கடமை இல்லைன்னு சொல்லி தப்பிக்கவோ காரணம் கூறவோ முடியாது. ஜக்காத்துங்கிறது தன்னுடைய தாய் வீட்டுல கொடுத்த நகையா இருந்தாலும் சரி, தன்னுடைய கணவன் வாங்கி கொடுத்த மகர் தொகையான பெருந்தொகையான ஒரு தொகையாவோ அல்லது நகையாவோ இல்ல சொத்துக்களாவோ இருந்தாலும் சரி, அது அவளுக்கு உரியது. அவள் தான் அதுக்குரிய ஜக்காத்தை கொடுக்கணும். எந்த ஒரு காரணம் சொல்லி தப்பிக்க முடியாது. அதுலயும் ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண்மணி இதுல மிக பேருதலா இருப்பா. ஜக்காத்தை நிறைவேற்றாதவள் மார்க்க ஞானம் இல்லாதவள். யாரு ஒருத்தர் ஜக்காத்தை நிறைவேற்றலையோ அவங்களுக்கு மார்க்கத்துடைய விளக்கம், அந்த கல்வி இல்ல. அது மட்டும் இல்ல, கொள்கை பிடிப்பற்றவள். அவளுக்கு இந்த கொள்கையில, இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு உறுதியான ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாதவ, தனது இஸ்லாமிய தனித்தன்மையில கோளாறு இருக்கு, இஸ்லாம் விளங்குறதுல அவங்களுடைய அறிவுல கோளாறு இருக்குது, அல்லது வெளிப்பகட்டுக்காக மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுட்டு இருக்கா. பாருங்க, யாரு ஜகாத்தை கொடுக்கலையோ மார்க்க ஞானம் இல்ல, கொள்கை பிடிப்பு இல்ல, இஸ்லாமிய தனித்துவத்துல கோளாறு இருக்குது, அது மட்டும் இல்ல இஸ்லாத்தை வெளிப்பகட்டுக்காக ஏற்றிருக்கிறா, அதன் மகிமையை உணராதவளா இருக்கா. அது மட்டும் இல்ல, அவளிடம் பேராசையும் செல்வத்தில் இருக்கக்கூடிய மோகமும் அவள்கிட்ட குடியிருக்கு. அதனாலதான் அவன் ஜக்காத்தை கொடுக்காம இருக்கா. ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றுறதோட தன் மீது விதிக்கப்பட்ட ஜக்காத்தையும் கொடுக்கக்கூடியவளா இருப்பா. அதனாலதான் ஜக்காத் நிறைவேற்றதுல அவ கவனம் செலுத்தாம ஏன் இருக்கா? அவளுக்கு மார்க்க ஞானம் இல்ல, கொள்கையில பிடிப்பு இல்ல, அந்த தனித்தன்மை, இந்த இஸ்லாமிய தனித்துவத்தை விளங்குறதுல அவளுக்கு இன்னும் மிஸ்டேக் இருக்குது. அவ வெளிப்பாட்டுக்காகத்தான் இஸ்லாத்துல இருக்கிறா. அவ செல்வத்துல பேராசை பிடிச்சவளா இருக்கா, மோகம் கொண்டவளா இருக்கா. அதனாலதான் ஜக்காத்தை நிறைவேற்றுறதுல கவனம் இல்லாம இருக்கிறா அப்படிங்கறத ஆசிரியர் அழகான முறையில சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, ஒருத்தி தொழுகிறா, நோன்பு நோக்குறா, ஹஜ்ஜும் செய்யறா. சில சமயம் தன்னிடம் உள்ள பெரும் செல்வத்தில இருந்து ஒரு அளவை மட்டும் சும்மா தானமா கொடுக்குறா. அப்படிப்பட்டவளும் இந்த ஜக்காத்தை கொடுக்காம இருக்கிறாங்களோ, இந்த ரெண்டு பெண்களுமே இஸ்லாம் விரும்பக்கூடிய முஸ்லிம் பெண்கள் இல்ல. ஒருத்தி ஜக்காத்தே கொடுக்கல, அது பத்திர மார்க்க ஞானம் இல்ல, அறிவு இல்ல, இதுல கோளாறு இருக்கு, வெளிப்பட்டுக்காக இருக்கிறா, பேராசை பிடிச்சவளா இருக்கா. இன்னொரு பெண்ணு எப்படி இருக்கா? ஜக்காத்தை நிறைவேற்றல, அதுல கவனமும் எடுத்துக்கல, ஆனா தொழுறா, நோன்பு வைக்கிறா, ஹஜ்ஜெல்லாம் செஞ்சுட்டா. ஆனா அவளுக்கு பெரிய செல்வம் இருக்கு. சோ ஆனா ஏதோ கொஞ்சம் தான தர்மம் செய்யறா. இவளும் இஸ்லாத்துல முழுமையா பின்பற்றுன ஒரு முஸ்லிம் பெண்மணியா இருக்க முடியாதுங்கிறத முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள் நினைவில் கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஷேக் நமக்கு ஆசிரியருக்கு கொடுக்குறாங்க. அப்ப பாருங்க, ஜக்காத்துங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஜக்காத்துக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில இந்த குடும்பத்துல, இந்த ஒரு மஸ்ஜிதுல சேர்ந்திருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தரும் இதை பத்தி நிறைய விஷயங்களை அறிந்திருப்போம், செயல்படக்கூடிய பெண்மணிகளா இருப்போம். ஒரு சில நேரத்துல இதுல நம்ம அலட்சியமாவோ கவனக்குறைவாவோ இல்ல நம்ம கணவர் கொடுத்துருவாரு இல்ல அதெல்லாம் கொடுத்துருவாருன்ற ஒரு சிந்தனையில இருந்தா இனிமேல நம்ம என்ன செய்யணும்? இது சம்பந்தமா பார்க்கணும், படிக்கணும். நம்ம அதுக்குரிய கரெக்டான அமௌண்ட கொடுத்துட்டோமா, நாளைக்கு யாரு நம்மளுடைய அம்மாவோ பாப்பாவோ கணவனோ பிள்ளைகளோ நமக்காக யாரும் பரிந்துரை செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஏனகன்னு சொன்னோம், ஏன் வீடுன்னு சொன்னோம்ல, ஏன் சொத்துன்னு சொன்னோம்ல, அப்ப உன் சொத்துக்கு கொடுத்தியா கேட்பாங்கல்ல. அல்ல அப்படி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அப்போ மார்க்கத்துல தெளிவான அறிவும் அந்த கொள்கையில ஒரு தனித்துவமும் இல்லாம அதுல கோளாறு இருக்கிறவங்க மட்டும்தான் இத கொடுக்க மாட்டாங்க, மத்தவங்க அந்த அழகான முறையில நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு வரலாற்று ஆசிரியர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த கிதாபை எழுதக்கூடிய ஆசிரியர் நமக்கு அழகான முறையில சொல்லி கொடுக்குறாங்க. தொழுது நோன்பு வச்சு ஹஜ் வரைக்கும் செஞ்சோம்,
ஜகாத்தை கொடுக்காம இருந்தா பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பாக்குறோம். அடுத்து ரமலான் மாதத்துல நோன்பு நோட்பாள், அதனுடைய இரவுல நின்று வழங்குவாள். ரமலான் மாதத்தை அடைந்தா உலகத்துல சொல்றான், அல்லாஹுடைய பாதையில் ஒரு முஸ்லிம் பெண் ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பாள். அவளின் உள்ளம் அல்லாஹின் மீது நம்பிக்கை உணர்வால் நிரம்பி இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ரமலானின் நம்பிக்கையோடையும் நன்மையை மீது ஆதரவு வச்சு நோன்பு நோப்பாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டோடும். சஹீஹுல் புகாரில, சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்ட செய்தி. சுப்ஹானல்லாஹ். அப்ப ஒரு முன்மாதிரியா வாழணும், அல்லாஹ்வை அஞ்சி வாழணும், நாளை சொர்க்கத்தின் தலைவியர் கூட்டத்தில் நம்மளும் ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம் முன்மாதிரி பெண்ணும் ஜகாத்தை பேணுவதோடு ரமலான் மாதம் வந்தால் அந்த ரமலான் மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு நோற்று இரவு காலங்களில் நின்று வணங்கக்கூடியவளா இருப்பா. அதே நேரத்துல நம்பிக்கையோடும் அல்லாஹ்வின் நன்மையை ஆதரவு வச்சு நோன்பு நோக்கக்கூடிய இரவு நேரத்துல வணங்கக்கூடியவளுடைய பாவங்கள் முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். தன்னுடைய நாவுகளையும் பார்வைகளையும் உடல் உறுப்புகளையும் நோன்பிற்கு பங்கம் விளைவிக்காத அளவுக்கு பாதுகாத்து அந்த நற்குணத்தின் காரணமா அல்லாஹ்தாலா அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய நாவை பாதுகாப்பா, தன்னுடைய பார்வைகளை பாதுகாப்பா, தன்னுடைய உடல் உறுப்புகளை பாதுகாப்பா, தன்னுடைய நோன்புக்கு பங்கம் வராயக்கூடிய எந்த செயலையும் செய்ய மாட்டா. அவ சேர்ந்த ஒரு சண்டை சச்சரவுலையும் கூச்சல் குழப்பத்திலையும் ஈடுபட மாட்டா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முறையில நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்ப ஆகவே உங்களை யாவர் ஒருவர் நோன்பு நோற்றவர்களா இருந்தா அந்த நாள்ல ஆபாச வார்த்தைகளை பேச வேண்டாம், கூச்சல் போட வேண்டாம். யாராவது ஒரு திட்டுனா அவர் சண்டைக்கு வந்தா நான் நோம்பாளி அனசாயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. ஒரு பாவமான சொல் செயல் விட்டு விடாம உணவையோ குடுப்பையோ விட்டுறதுல அல்லாஹ்வுக்கு எந்தவித நன்மையுமே இல்ல. நோன்பு நோக்குறாங்க ஆனா கெட்ட பேச்சு பேசுறாங்க, கெட்டதை பாக்குறாங்க, கெட்டதை சொல்றாங்க. அப்படி செய்யறவங்களுடைய பசியும் தாகமும் பட்டினியா கிடக்குறதுல அல்லாஹுக்கு விருப்பம் இல்ல. அவங்க நோன்பு நோட்டுறாங்கன்னா தன்னுடைய உடல் உறுப்புகளும் நோன்பு நோட்டு இருக்க வேண்டும். தன்னுடைய கண்ணை பாதுகாக்க வேணும், பாதுகாக்க வேணும், கை கால் உறுப்புகளை பாதுகாக்க வேணும், தன்னுடைய உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆதமின் மகனுடைய செயல் அவற்றுக்குரிய நன்மைகள் அனைத்தும் பன்மடங்கா ஆக்கப்படும். நன்மை 10 முதல் 700 வரை பன்மடங்குகளா ஆக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ்தாலா சொல்றான். ஆனா நோன்பை தவிர எல்லாத்துக்கும் அல்லாஹ் 10ல இருந்து 700 மடங்கு தர்றானா. ஆனா நோன்பை தவிரையும் ஏன்? அந்த நோன்பு எனக்காக உள்ளது, நான் தான் அதுக்கு கூலி கொடுப்பேன். அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கான். ஆனா இந்த நோன்புக்கு தனிப்பட்ட பிரத்யேகமான ஒரு ரூல்ஸ கொடுக்குறான். ஏன்னா நோன்பாளி தனது ஆசையையும் உணவையும் எனக்காகத்தானே விடுறான். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்குது. ஒண்ணு அவர் தன்னுடைய ரப்ப சந்திக்கும் போது, மற்றொன்று அந்த நோன்பு திறக்கும் போது. அதனால அவருடைய வாயில இருந்து வரக்கூடிய அந்த வாடை கூட என்னிடத்துல கஸ்தூரி மனத்தை விட சிறந்ததா இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. அப்ப நல்லறிவுள்ள ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண் தன்னுடைய வீட்டு வேலைகளை செய்யறதோட வணக்க வழிபாட்டிலையும் நற்செயல்கள் செய்து கொண்டு அல்லாஹ்விடம் நெருங்குவதில் முழு கவனம் செலுத்தணும். கடமையான தொழுகைகளை உரிய நேரத்துல நிறைவேற்றுறதுக்கோ, குர்ஆன் ஓதுறதுக்கோ, நஃபிலான தொழுகைகளை தொழுவதற்கோ வீட்டு வேலை அவளுக்கு தலையா இருக்க கூடாது. மறதியில ஆழ்த்து விடக்கூடாது. சஹஜத்து தொழுகைகளையோ அல்லாஹ்விடம் அழுது மன்றாடுவதையோ இரவு நேர குடும்ப சந்திப்புகளில் ஈடுபடுவது மறக்கடித்து விடக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். எவ்வளவு அழகான அறிவுரையை நமக்கு உஸ்தாத் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அல்லாஹு அக்பர். எந்த ஒரு செயலும் ஒரு முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணிக்கு தடையா இருக்காது. அத பிளான் பண்ணி கரெக்டா செய்வா. எனக்கு பிள்ளைய பாக்குறதுனால, குடும்பத்தை பாக்குறதுனால, கிளீன் பண்றதுனால தொழுகிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டா, குர்ஆன் ஓதுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டா, நஃபிலான தொழுகையோ நோன்போ நோக்கிறதுக்கு அதுக்கு எதுவுமே அவளுக்கு தடையா இருக்காது. ஏன்? தஹஜ்ஜத்து தொழுகை கூட, அல்லாஹ்விடத்துல அழுது மன்றாடி நம்முடைய தேவைகளை கேட்கறது கூட
குடும்ப உறவுகளை சந்திக்கிறதுனால அதுல ஈடுபட முடியல, மறக்கடிச்சு போயிடுச்சு, மறந்துட்டேன்னு சொல்ல மாட்டா, கவனமா இருப்பா. அதுவும் ரமலான் மாதத்துல நின்று வணங்குற ஆண்களும் பெண்களுக்கும் அல்லாஹ் தயார்படுத்தி இருக்கிற மகத்தான கூலிய ஒரு முஸ்லிம் பெண்மணி அறிஞ்சு வச்சிருப்பா, தெரிஞ்சு வச்சிருப்பா. ரமலான் நம்பிக்கையோடையும் நன்மையை நாடியும் யார் நின்று வணங்குறாரோ அவருக்கு அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிப்பு வழங்கப்படும். சஹீஹுல் புகாரி முஸ்லிம்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி பதியப்பட்டிருக்கு. திட்டமா அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் மாதத்துல மற்ற மாதங்களை விட அதிகமா வணக்க வழிபாடுல பெருமுயற்சி எடுத்து ஈடுபடுவாங்க. குறிப்பா ரமலானோட கடைசி பத்துல அதிகமா இபாதத்துல ஈடுபடுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் கடைசி பத்துல அதிக முயற்சி எடுப்பாங்க. மற்ற நாட்கள்ல முயற்சி எடுக்காத அளவுக்கு ராத்திரி பகலா இபாதத்துல முழுமையா தன்னை அர்ப்பணிச்சுக்கிடுவாங்க. அந்த கடைசி பத்துல மட்டும்தான் தன்னுடைய குடும்பத்தவர்களை விட்டு விலகி இருப்பாங்க. எந்த இடத்துலயுமே போருக்கு போகையில கூட தன்னுடைய துணைவிகளை அழைச்சிட்டு போவாங்க. ஆனா இந்த ரமலானுடைய கடைசி பத்துல மட்டும் தன்னுடைய மனைவிமார்களை இருந்து விலகி தன்னை முழுமையா தன்னுடைய ரப்புக்கு அர்ப்பணிச்சிருவாங்க அப்படிங்கிற செய்திகளையும் மற்ற செய்திகள்ல பாக்குறோம். அதே மாதிரி ரமலான் கடைசி பத்து வந்துட்டா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவை முழுமையா உயிர்ப்பிப்பாங்க. தன்னுடைய குடும்பத்தாரையும் எழுப்பி விடுவாங்க, பெருமுயற்சி எடுப்பாங்க, தனது ஆடையை இறுக்கி கட்டிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, லைலத்துல் கத்ருங்கிற அந்த மகத்துவம் மிக்க இரவை தேடுங்க அப்படின்ற அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதோட நின்று வணங்குங்க என்று கட்டளை இடுவாங்க. அதனால ரமலான் கடைசி 10 நாட்கள்ல லைலத்துல் கத்ர் இதை தேடுங்க. சஹீஹுல் புகாரி சஹீஹுல் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. இன்னும் இது சம்பந்தமா இந்த மாதிரி ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம ரமலானுடைய சிறப்புகள்ங்கிற பகுதியில நம்ம நிறைய விஷயங்களை பார்த்திருப்போம். அப்போ ஸைத் இப்னு சாபித் ஆக்குறாங்க, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர் உணவு சாப்பிட்டோம், பிறகு தொழுகைக்கு எழுதி சென்றோம். அந்த 2 பேருக்கு இடையில ஒரு 50 வசனங்கள் ஓதும் அளவுக்கு நேரம் இருந்துச்சு. அப்ப சஹர் சாப்பிடுறத பத்தி, சஹர் சாப்பிடுறது உணவுல பறக்கத்து இருக்குங்கிறத பத்தியும், தானும் அமல் செய்து தன்னுடைய குடும்பத்தாரையும் அந்த அமலுக்காக போங்க அப்படின்னு சொல்றத பத்தியும் இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு இந்த ரமலான் மாசத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த விஷயங்களை எல்லாம் அறிந்தவளா யார் இருப்பா? ஒரு முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி இருப்பா. எந்த ஒரு இந்த ரமலான் மாசத்தை அடைந்துகிட்டா அவ எந்த ஒரு வீணான செயல்கள்லயோ விளையாட்டுலயோ வெட்டி பேச்சுக்கள்லயோ கழிக்க மாட்டா. அப்ப ஒரு முஸ்லிம் பெண்மணி அதுல கவனக்குறைவா இருக்க மாட்டா. தானும் அதுல விழிப்புணர்வோட ஆர்வத்தோட இருக்கிறதோட தன்னுடைய குடும்பத்தாரையும் ஃபஜ்ர் தொழுகையின் முக்கியத்துவத்தை விளங்கி அதை அழகான முறையில் ஜமாத்தோட நிறைவேற்றுறதுக்கு உதவி செய்யக்கூடியவளா இருப்பா அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதே மாதிரி தன் குடும்பத்தார் ரமலான்ல இந்த எல்லா நன்மைகளையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை, ஏராளமான நன்மையை வழங்குவான். இந்த விஷயத்துக்கு 18வது அத்தியாயத்துல 30வது வசனத்தை இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அல்லாஹ் கூறுகிறார், நிச்சயமாக அவர்கள் குர்ஆனை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அத்தகைய நன்மை செய்வர்களின் கூலியை நிச்சயமா அல்லாஹ் வீணாக்குவதில்லை. அதிலும் ஒரு முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி சமைச்சு கொடுக்கறவ மட்டும் இல்ல, கிளீன் பண்றவ மட்டும் இல்ல, தன்னுடைய குடும்பத்தார்களை இபாதத்து விஷயத்திலும் இஸ்லாமை பேணக்கூடிய விஷயத்திலும் அழகான ஆசை வார்த்தைகளையும் ஆர்வத்தையும் தூண்டி வழி நடத்தக்கூடியவளாகவும் இருக்கிறார். இப்படிப்பட்ட பெண்களுடைய எந்த ஒரு நன்மையையும் நான் வீணாக்க மாட்டேன்னு மகத்தால சொல்லி காட்டுறான். இந்த வசனங்களை எல்லாம் நாம பின்பற்றி நடக்கும் போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கூலியை பெறக்கூடிய ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியா நாம இருப்போங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நஃபில் நோன்பு நோக்கக்கூடியவளா இருப்பா. ஃபர்லான நோன்பு ரமலான் முடிஞ்சிச்சு. அடுத்து ஒரு இறையச்சம் உள்ள ஒரு முஸ்லிம் பெண்மணி ரமலான் அல்லாத மற்ற காலத்திலையும் உபரியான நோன்புகளை நோக்கக்கூடிய பழக்கமுடையவளா இருப்பா. சிரமம் ஏற்பட்டால் தவிர்த்து கொள்ளலாம். அப்படி இல்லாத போது அரஃபா நாளுடைய நோன்பு, ஆஷுரா நாளுடைய நோன்பு, அதுக்கு முந்தைய 9வது நாளுடைய நோன்பு, இவை அல்லாத மற்ற நாட்களில் நோன்பு வைக்கிறதுல பாவங்கள் அழித்து விடும் நல்ல செயல்களா இருக்கு. அல்லாஹ்வின் தூதரிடம் அரஃபா நோன்பை பற்றி
கேட்கப்பட்டதுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது சென்ற ஆண்டும் மற்றும் நடக்கக்கூடிய ஆண்டுடைய பாவங்களை போக்கிவிடக்கூடியதா இருக்கு. சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு இந்த செய்தி. இப்னு அப்பாஸ் எல்லாம் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷுரா அதாவது முஹர்ரம் பிறை 10 அன்று தாமும் நோன்பு நோட்டார்கள், பிறரையும் அதுல நோன்பு நோக்கும்படி கட்டளையிட்டாங்க. இந்த செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட ஆஷுரா நோன்பை பற்றி கேட்கப்பட்டதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது சென்ற ஆண்டோடைய பாவங்களை போக்கிரும். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி வந்திருக்கு. சோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆஷுரா அன்று நோன்பு நோற்றார்கள். அது மட்டும் இல்ல, முஹர்ரம் 9ஆம் நாள் நோன்பு நோக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல. இத பத்தி இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நான் எதிர்வரக்கூடிய ஆண்டு நான் உயிரோட இருந்தா 9வது நாளன்றும் நிச்சயமா நோன்பு நோற்பேன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம். இதெல்லாம் இந்த நோன்புகள் எல்லாம் நமக்கு கடமையான நோன்பு இல்ல, உபரியான அதிகப்படியான நோன்புகள். ரமலான்ல நோக்கக்கூடிய பரவான நோன்புதான் கட்டாய கடமை. அதுல பெண்களாகிய நாம பீரியட் டைம் 6 நாளோ 7 நாளோ 10 நாளோ நோன்ப விட்டாலோ, அல்லது பயணத்துல நோன்ப விட்டாலோ, அல்லது நோயினால் வேற ஏதாச்சும் ப்ராப்ளம்னால நோன்ப விட்டாலோ கண்டிப்பா அந்த நோன்பை பிடிக்கணும். ஆனா அந்த மாசத்துல நமக்கு ஹைலுடைய டைம்ல வரக்கூடிய அந்த டயத்துல தொழுகல் கடமை இல்லை. ஆனா நோன்ப கரெக்டா எத்தனை நோன்பு விட்டோங்கிறத கணக்கிட்டு நம்ம நோகுறது கட்டாய கடமையா இருக்கு. அது தவிர இந்த நோன்புகள்லாம் நம்மளுக்கு கட்டாய கடமை இல்ல, அதிகப்படியான நன்மைகளை பெற்று தரக்கூடியதா இருக்கு, நம்மளுடைய பாவங்களை அழிக்கக்கூடியதா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாத்தீங்களா, அரபாவுடைய நாளன்று நோன்பு நோக்குறது முந்தைய பாவங்களிலும் இப்ப நடக்கக்கூடிய அந்த ஆண்டுல செய்யக்கூடிய பாவங்களுக்கும் அது பரிகாரமா இருக்கு. இந்த ஆஷுராவுடைய நோன்பை பத்தி கேக்குறாங்க இப்னு அப்பாஸ் எல்லாம். அவங்க சொல்றாங்க, சென்ற ஆண்டுடைய பாவங்களை போக்கிடுது. இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வருஷம் உயிரோட இருந்தேன்டா 9ஆவது நாளும் சேர்த்து நான் நோன்பு வைப்பேன் அப்படிங்கிற செய்தியை பாக்குறோம். இதே மாதிரிதான் ஷவ்வால் மாதத்துல 6 நோன்பு வைக்கின்றது. அதோடைய சிறப்பையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ரமலான் மாதம் நோன்பு நோற்று பிறகு அதை தொடர்ந்து ஷவ்வால்ல 6 நோன்புகள் வைப்பாரோ அவருக்கு அவருடைய இந்த வருடம் இருக்குல்ல முழுவதும் நோன்பு நோற்ற அந்த முழுமையான நன்மை கிடைக்கும். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவாயிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அவங்களும் நோன்பு வச்சிருக்கிறாங்க, பிற தோழர்களை நோன்பு வைக்க ஏவி இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் நான் இருந்தா 9லயும் வைப்பேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அந்த வகையில அந்த நோன்பை நம்ம அடையக்கூடிய பாக்கியவான்களா அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. முஹர்ரம் மாசத்துடைய 1446வது ஆண்டுல இருக்கும் ஹிஜ்ரி. நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செய்த அந்த முதல் ஆண்டுல இருந்து ஹிஜ்ரா கணக்கு ஆரம்பிக்குது. அதுல 1446 ஆண்டுகள் ஆயிருச்சு. சுப்ஹானல்லாஹ். அப்ப ஒவ்வொரு மாதமும் அடுத்து 3 நோன்புகளை நோக்குறது. இப்ப நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ரமலான் மாசத்துடைய சிறப்பை பார்த்தோம், அதனுடைய நோன்புகள் வைக்கக்கூடியது. அதுக்கடுத்து அரஃபா நாளுடைய நோன்பை நோக்கக்கூடியதுல, அதுக்கடுத்து முஹர்ரம் மாசத்துல இருக்கக்கூடிய இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம். அதே மாதிரி ஷவ்வால் மாசத்துல ரமலான் முடிச்சு ஷவ்வால்ல 6 நோன்பு பிடிப்போம் இல்லையா, அதனுடைய சிறப்பை பார்த்தோம். இதுக்கு அடுத்து அதிகப்படியான நோன்புகள்ல வரக்கூடியது மாசத்துல 3 நோன்புகள் பிடிக்கிறதோட சிறப்பு. இத பத்தி சொல்லும் போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, என் உற்ற நண்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 அறிவுரைகள் கூறினார்கள். என்ன அந்த 3 அறிவுரை? ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு நோட்டது முதல் அறிவுரை. 2வது அட்வைஸ் என்னவா இருக்குன்னா, முற்பகலின் 2 ரக்காயத்துகள் தொழுது கொள்வது, அதுதான் துஹா தொழுகை. 3வது உறங்குவதற்கு முன்பு வித்ரை தொழுவது. சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி இந்த இடத்துல நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அபூ தர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு என்னுடைய நேசத்திற்குரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 அறிவுரைகளை கூறினார்கள். முதல்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, இங்க அபூ தர்தா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒவ்வொரு மாதத்துல 3 நோன்பு வச்சுக்கோங்க. துஹா முற்பகலுடைய தொழுகைய நீங்க தொழுவுங்க. வித்ரு நேரம் வரை நான் தூங்கக்கூடாது, அதாவது வித்ரு தொழுகாத வரை
தூங்காதீங்க அப்படிங்கிற அட்வைஸ் எனக்கு பண்ணுனாங்க அப்படின்னு. இதுவும் சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்ன செய்தி சஹீஹ் புகாரில, அபூ தர்தா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்லயும் பதியப்பட்டிருக்குங்கிறத இந்த இடத்துல இமாம் நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஒவ்வொரு மாதத்திலும் 3 நோன்புகள் நோற்பது காலம் முழுவதும் நோன்பு நோற்பதாகும். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் இது ரெண்டுலயுமே பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எவ்வளவு நமக்கு நன்மைகளை பெருக்கி தர்றான் பாத்தீங்களா, நன்மையில அளவை கூட்டி தர்றான் பாத்தீங்களா. நம்ம அவனுடைய நினைவோட நாம இருக்கும். மாசத்துல 3 நோன்பு வச்சா காலம் முழுவதும் நோன்பு வச்ச நன்மையை அல்லாஹ் கொடுக்குறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர். அந்த 3 நாட்கள் பிறை 13, பிறை 14 மற்றும் பிறை 15ங்கிற சில அறிவிப்புகள்ல வந்துருக்கு. அந்த நாட்கள் ஐயாமுல் பீல் அப்படின்னு அழைக்கப்படுங்கிற ஒரு செய்தி இருக்கு. இன்னும் சில அறிவிப்புகள்ல இப்படியும் இருக்கு. எப்படி? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதத்துல 3 நோன்பு வைப்பாங்க, அவ எந்த நாட்கள் தான் குறிப்பு கிடையாது அப்படின்ற ஒரு செய்தியும் வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குங்கிற செய்தியும் சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம பாத்துட்டோம் இல்லையா, ஒரு முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி தன் மீது விதிக்கப்பட்ட ஜகாத்த அதோடைய அளவு அழகான முறையில கணக்கிட்டு கொடுப்பா. அப்படி கொடுக்காதவன் அதை பத்தின விளக்கம் இல்லாதவ, அதை பத்தின தெளிவில்லாதவ, பேராசை பிடிச்சவ அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். அதுல நம்மளை பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கடுத்து ரமலான் மாதத்தை அடைஞ்சா அந்த ரமலானுடைய சிறப்புகளை விளங்கி அதுல உள்ள நோன்பை நோட்பதோட இரவு நேரங்கள்ல நின்று வணங்கி தன்னுடைய குடும்பத்தாருக்கும் உதவியா இருப்பா அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம் இல்லையா. அதை தொடர்ந்து இப்ப நஃபிலான நோன்புகளை நோக்கக்கூடியவளா இருப்பா. அந்த நஃபிலான நோன்பு முக்கியமானது அரஹாவுடைய நோன்பு, ஆஷ்ராவுடைய நோன்பு, ஷவ்வாலுடைய நோன்பு, ரமலான். அதாவது அத அல்லாத மாசத்துல 3 நோன்புகள் 13, 14, 15 இன்னும் சில அறிவிப்புகள்ல இல்ல அந்த நாள் இல்லாம வேற நாள்லயும் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் பார்ப்போம். இதுக்கு அடுத்து கண்ணியமிக்க காபாவை ஹஜ் செய்வாள். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி ஒவ்வொரு மார்க்க கடமையா கொண்டுகிட்டு வர்றாங்க பாருங்க. ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி தனது மார்க்கத்தை பேணுகின்ற அந்த கடமைகளை சரிவர செய்யணும்னு நினைக்கக்கூடியவ, அவளுக்கு வசதியும் வாய்ப்புகளும் பெற்றவளா இருக்கும் போது உடனே ஹஜ் கடமையை நிறைவேற்றுவாள். எனக்கு வயசாகட்டும், திருமணம், பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சுக்கிறேன், இல்ல இந்த வேலையை முடிச்சுக்கிறேன், வீடு கட்டுறது பாதியில இருக்கு அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இல்ல அப்படின்னு எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்ல மாட்டா. அவளுக்கு வசதி இருக்கா, உடல் ஆரோக்கியம் இருக்கா, அவளுக்கு வழித்துணைய மகரம் இருக்கா, இந்த மூலம் யாரு பெற்றுக்கொண்டாலோ உடனே ஹஜ்ஜ நிறைவேற்றுவா. அதுக்கு மேல உள்ளவ அல்லாஹ் பாத்துக்குருவான். ஏன்னா என்னைக்கு ஹஜ்ஜு நமக்கு கடமை ஆயிருச்சோ அதுக்கு மேல தாமதப்படுத்தக்கூடாது. ஏன்னா நமக்கு நம்மளுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இல்லையா. மரணம் எப்போதும் வரலாம். கடமையாயிட்டா அந்த கடமையான ஒரு அமலை ஏன் செய்யலன்னு நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பானே அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து உடனே ஹஜ் கடமையை நிறைவேற்றுவாள். அதை நிறைவேற்ற தயங்க மாட்டா. முதல்ல ஹஜ் சம்பந்தமான சட்டங்களை கவனத்தோட படிச்சுக்கொள்வா. எப்போ ஹஜ் கடமையாயிடுச்சு அப்படின்னு இருக்கோ ஹஜ் செய்யறதுக்கு முயற்சி செஞ்சு உடனே ஹஜ் செய்வா. அந்த ஹஜ் செய்யறதுக்கு முன்னாடி அந்த ஹஜ்ல என்னென்னலாம் கடமை, அவனுடைய ஹஜ்ஜுடைய சட்டங்கள் என்ன, எந்த நேரத்துல எந்த இடத்துல என்னென்ன இபாதத்துகளை நிறைவேற்றணும், அதுல பேண வேண்டிய ஒவ்வொரு ஷர்த்துகளும் என்ன அப்படிங்கிறத அழகான சட்ட திட்டங்களை கவனத்தோட படிச்சுக்குவா. அவ ஹஜ்ஜுக்கு சென்று கடமையான அந்த கடமைகளை நிறைவேற்றும் போது கல்வி அறிவோடனும் ஞானத்தோடனும் அவ நிறைவேற்றுவா. மார்க்கம் சொல்லி கொடுத்திருக்கின்ற நிபந்தனைகளை அதுல முழுமையா பேணுவா. பாத்தீங்களா, மார்க்கம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பெண்களுக்கு அழகிய பிரத்யேகமான ஒரு சிறப்பை கொடுத்திருக்குது. அதையெல்லாம் பேணுவா. அப்போ அந்த பெண் செய்கின்ற ஹஜ்ஜு எப்பேற்பட்ட அந்த ஹஜ்ஜா இருக்கு. ஹஜ்ஜுக்கு ஆண்களுக்கு போருக்கு போறாங்களே, போருக்கு போய் ஷஹீதுங்கிற அந்தஸ்து அடையிறாங்களே, அந்த ஒரு அந்தஸ்தை பெற்று தரக்கூடியதா இருக்கு
இவளுடைய இந்த ஹஜ். அதை விளங்கி அந்த வசதி வாய்ப்பு வந்தது உடனே ஹஜ் செஞ்சு அந்த ஹஜ் செய்யறதுக்கு தேவையான சட்டங்களை படைச்சு அது கவனத்தோடு அதனுடைய கடமைகள் ஒவ்வொன்றையும் கல்வி அறிவோடையும் ஞானத்தோடையும் அந்த நிபந்தனைகளை பேணி ஹஜ் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த ஆண்களுக்கு நிகரா போர் செய்யக்கூடிய அந்த ஷஹீதுடைய அல்லாஹத்தால அந்தஸ்தை கொடுக்கலாம். ஆயிஷா ரதி அல்லாஹ் கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் பதில் நாங்கள் போர் புரிய வேண்டாமா, உங்களோட நாங்களும் ஜிஹாதுக்கு வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல இல்லம்மா, இருந்தாலும் பெண்களுக்கு சிறந்த ஜிஹாது, ஏற்றமான ஜிஹாத், நன்மைகள் நிறைந்த ஹஜ் தாமா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நான் இதை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து செவியுற்ற பிறகு ஒரு போதும் ஹஜ் செய்வதை நான் விட மாட்டேன் அப்படின்னு அன்னை ஆயிஷா சொல்றாங்க. இந்த செய்தி புகாரில பதியப்பட்டிருக்கு. அப்ப ஒரு பெண் அதனுடைய சட்டத்திட்டங்களை அறிந்து அது எப்போ கடமையாகுதோ அந்த கடமைய உடனே நிறைவேற்றக்கூடியவளா இருப்பா. அது ஜிஹாதுக்குரிய ஒரு பெரிய நன்மையை பெற்றுக் கொடுக்க கூடியதா இருக்கு. நன்மைகள் நிறைந்த ஹஜ் ஜிஹாதுக்கு போன ஒரு நன்மை பெண்களுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க ஹஜ்ஜுக்கு போக பலவிதமான கஷ்டம், மின்னல்கள், பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கறது, அப்பா ஏராளமான ஒரு அனுபவங்களை பெற்றுத்தரும் இந்த ஹஜ். இந்த செய்தி சஹீஹ் புகாரில பதியப்பட்டிருக்கு. அதனால ஒவ்வொரு பெண்மணியும் நமக்கு நகை இருக்கும், சொத்துக்கள் இருக்கும், ஆனா பிள்ளைங்க எல்லாம் உன்னை கட்டி கொடுக்கல, இன்னும் சின்ன பிள்ளைங்களா இருக்கு இப்படிங்கிற சாக்கு போக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது. யாருக்கு ஹஜ் கடமையாகி செய்யலையோ அவங்க யூதராகவும் நசாராவாகவும் மரணிக்கட்டும்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அதையெல்லாம் நம்ம அஞ்சி அதுக்குரிய ஏற்பாடு செய்யணும், தாமதப்படுத்த கூடாது. அப்ப ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி கண்ணியமிக்க கௌபாவை ஹஜ் செய்வார். ஹஜ் செய்யக்கூடிய ஒரு அழகிய முன்மாதிரியா நடந்துக்குவாங்கிற விஷயத்த இங்க சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து உம்ரா செய்வார். ஒரு முஸ்லிம் பெண்மணி தன் மீது ஹஜ் கடமையாக்கி இருக்கிறது போன்ற வசதிகள் இருந்தா உம்ரா செய்வது அவளுக்கு அவசியமாகிறது. குறிப்பா ரமலான் மாதத்துல உம்ரா செய்வது மிக ஏற்றமானதாகும். ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அவர்களோட ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும். இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் பயணத்தை முடிச்சுட்டு வந்தப்போ உம்மு சினான்ற ஒரு பெண்ணை பார்த்து, நீ ஏன் ஹஜ்ஜுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி சொல்றா, என்னுடைய கணவர் தான் காரணம், அவர்கிட்ட 2 ஒட்டகம் இருக்குது, ஒன்னை எடுத்துக்கிட்டு உங்களோட ஹஜ்ஜுக்கு வந்துட்டாரு, இன்னொன்னு எங்களுடைய நிலத்துக்கு நீர் பாய்ச்சறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதனால நான் வர முடியல அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலான் மாதம் வந்தா அதுல நீ உம்ராவுக்கு போ. பாத்தீங்களா எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னு. ரமலான்ல உம்ராவிற்கு செல்வது அது ஹஜ்ஜுக்கு சமமானது. மற்றொரு அறிவிப்புல வருது, ரமலானில் உம்ரா செய்வது என்னோட ஹஜ் செய்வதற்கு சமமானது அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹ் புகாரில பதியப்பட்டிருக்கு. அதனாலதான் ரமலான் மாசத்துல அல்லாஹு அக்பர் காபால போய் பாத்தீங்கன்னா ஹஜ் மாதிரி இருக்குமா, அவ்வளவு கூட்டம், நெரிசல். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வார்த்தை, ரமலான்ல நீங்க ஹஜ் செய்யறது உங்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெற்றுத்தரும். இன்னொரு அறிவிப்பின்படி என்னோட ஹஜ் செஞ்ச அந்த பாக்கியத்தை பெற்றுத்தரும். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை தந்தல் யா அல்லாஹ். அப்போ ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி இந்த அல்லாஹ்வுடைய கடமைகள் ஒவ்வொன்றையும் பேணக்கூடியவளா இருப்பா. யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் முன்மாதிரியான ஒரு ரோல் மாடலான ஒரு முஸ்லிம் பெண்களாக எங்களை ஆக்கி வையா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் மீது விதிக்கப்பட்ட ஜகாத்தை அழகான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாகவும், யா அல்லாஹ் ரமலான் மாதத்தை அடைந்தால் அதில் அழகான முறையில் நோன்பு நோற்று எங்களுடைய உடல் உறுப்புகளையும் உங்கள் உள்ளத்தையும் பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாகவும், யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தாருக்கு அழகிய முறையில் வழிகாட்டக்கூடியவர்களாகவும், யா அல்லாஹ் அதை முடித்து நபிலான நோன்புகளை சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரி அழகிய முறையில் அதை பிடிப்பதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக, உடல் ஆரோக்கியத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ் புனிதமிக்க இந்த கௌபாவை மீண்டும் மீண்டும் ஜியாரத்து செய்யக்கூடிய, தௌபா செய்யக்கூடிய, தவாப் செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக. குறிப்பாக ரமலானில் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ்
ரப்பே ரஹ்மானே, எங்களிடமிருந்து ஊர் அமல்களை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். நீ எங்கள் மீது புரிந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகும், நீ புரிந்து கொள்ளும் விதத்தில் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாகும் எங்களை அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். ஒரு முன்மாதிரியான ஒரு ரோல் மாடலான ஒரு முஸ்லிம் பெண்களாக ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் எங்களுக்கு உறுதியான ஈமானை கொடுப்பாயாக. கொடுத்த ஈமானில் உறுதியோடு வாழ கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் எங்கள் நண்பர்களையும் அழகிய முறையில் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு முன்மாதிரியான பெண்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் குற்றம் குறைகள் எங்களிடம் இருந்தில் அதை மறைப்பாயாக, அதை மன்னிப்பாயாக. எங்களுக்கு நிறைவான கூலியை தந்தருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை இங்கு வந்திருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் நீங்கள் அனைவருக்கும் நீ தந்து இதை நாங்கள் அமல் செய்வதோடு பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியவான்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹு வபிஹம்திஹி, நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.